எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபிசிக்ஸ் சுத்திரா சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ஃபிசிக்ஸ் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த ஃபிசிக்ஸ் பார்ட்டில் ஜென்ரல் சயின்ஸில் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் இந்த 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், scientific knowledge is systematic knowledge obtained through observation, experimentation, analysis and reasoning. சரிங்களா? நமக்கு சயின்டிஃபிக்காக ஒரு நாலேஜ் தேவை அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் சரி அதை அனலைஸ் பண்ணணும், நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிறோம், ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிறோம் அப்படின்னா, இப்போ யங்ஸ் மாடல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். யங்ஸ் மாடல்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ காஜ், வேர்னியர் கேலிஃபர், ஸ்கேல், மீட்டரு, த்ரெட்டு, இந்த மாதிரி எல்லா அப்பேரட்டஸையும் பார்த்து தான் நம்ம செய்வோம். 1 by 1 நம்ம ரிசல்ட்டை கொண்டு வருவோம். சரிங்களா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ், டெஸ்டபிள் அண்ட் வெரிஃபபிள், லாஜிக்கல் அண்ட் ஆப்ஜெக்டிவ், சேஞ்சஸ் வித் நியூ டிஸ்கவரிஸ், யூனிவர்சல் இன் நேச்சர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட ஃபேக்ட்ஸ் நம்மளோட ஜென்ரேஷன் பிஃபோரில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணுறாங்க இல்லையா, பல்பை டிஸ்கவர் பண்ணவங்க, கரண்ட்டை டிஸ்கவர் பண்ணவங்க, டெலிஃபோனை டிஸ்கவர் பண்ணுறவங்க, அவங்க ஒரு தியரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இதை வச்சு தான் இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்வென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் மற்றவங்க யாரை டெஸ்ட் பண்ணுவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதா, இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி யாராவது அதை ரிலேட்டடாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தியரியும் நம்மளோட தியரியை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. லாஜிக்கலாகவும் சரி, ஆப்ஜெக்டிவ். லாஜிக்கலாக ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது உண்மையாக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆப்ஜெக்டிவோட பொருள் இருந்தால் தான் நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? நியூ டிஸ்கவரிஸில் மாற்றம் இருக்கும். சரிங்களா? டெலிஃபோன், நமக்கு இப்போ மொபைல் ஃபோன் சேஞ்சஸ் இருக்குது, ஜென்ரேஷன்ஸும் இருக்குது, இயர்ஸும் இருக்குது. பட் நமக்கு இதில் சேஞ்சஸ் இருக்குது. நேச்சர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம யூனிவர்சலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சோர்ஸஸ், சயின்டிஃபிக் நாலேஜோட சோர்ஸ் எதுலேருந்து நமக்கு மெயினாக வருதுன்னா அப்சர்வேஷன். நம்ம அப்சர்வ் பண்ணணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்யணும், மெஷர் பண்ணணும். ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங், சரியா? அது கரெக்டாக நமக்கு வருமா அப்படின்னு. ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், ரிசர்ச்னால் நம்ம ஒரு பொருளை ஆராயணும், இனோவேஷனாக நம்ம அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? இப்போ நமக்கு டெலிஃபோன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம். ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஓகேங்களா? அதோட இதை நம்மளோட லைஃப்பை மாற்றுது. அதுவும் இல்லாமல் நம்மளோட வேலையை மிச்சம் பண்ணும். டெக்னாலஜிக்கலாக டெவலப்மெண்ட் இருக்குது. சரிங்களா? டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது. எக்கனாமிக் க்ரோத்தை ஃபுல்ஃபில் பண்ணுது. சரிங்களா? கம்மியாக செலவு பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது என்னென்ன சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெல்த்தும் சரி, என்விரான்மெண்டலும் சரி, சோஷியல் ப்ராப்ளம்ஸும் சரி, இது எல்லாமே இவங்க இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் மூலயமா சால்வ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்சின்ஸ் அண்ட் மெடிசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சேட்டிலைட் கம்யூனிகேஷன். வேக்சின்ஸ் நமக்கு தெரியும். இப்போ கூட பிறந்த குழந்தைங்களுக்கு 1 year வரையுமே வேக்சின்ஸ் இருக்குது. அப்புறம் 15 years வரையுமே வேக்சின்ஸ் இருக்குது. நமக்கு கூட கொரோனா டைமில் வேக்சின்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. மெடிசன்ஸும் இருக்குது. நிறைய கியூர் பண்ணுற டிசீஸ்க்குள்ளான மெடிசன்ஸ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டியில் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ்லேயும் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங், அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி. வெதர் ஃபோர்காஸ்டிங்னா நம்ம வெதரை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டைம் மழை பெய்யும், இந்த டைம் வெயில் அடிக்கும் அப்படின்னு. அக்ரிகல்ச்சராக டெவலப்மெண்ட், ஓகே, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சயின்டிஃபிக் டெம்பர். இட் இஸ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் தட் curiosity, rational thinking, logical reasoning, questioning beliefs, accepting facts based on evidence. கியூரியாசிட்டினா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ரேஷ்னல் திங்கிங்னா இது நமக்கு கரெக்டாக இருக்குமா, இல்லை தப்பாக போயிடுமா அப்படின்னு சொல்லி. லாஜிக்கலாக நம்ம ரீசன் அதுக்கு இருக்குமா. இப்போ நம்ம ஒன்று சொன்னால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டினிங் பிலீஃப்ஸ், நம்பிக்கை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா,
ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விக்கல் எடுத்தால் உங்களுக்கு வந்து யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக என்னென்னா, நமக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டைம் விக்கல் வரும்னு சொல்லுவாங்க. அக்செப்டிங் ஃபேக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். நம்ம அதை நம்பணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தியரி இன்னும் ஃபேக்ட்ஸ் நமக்கு தேவை. தியரியோ நமக்கு அது ப்ரூஃபே இல்லாமல் எப்படி நம்ப முடியாதுல்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷ்னல் திங்கிங், அதே தான். எவிடன்ஸ் பேஸ்ட் ஆன் ரீசனிங், ஓப்பன் மைண்ட்னஸ், கியூரியாசிட்டி அண்ட் இன்கொயரி, ரிஜெக்ஷன் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் சூடோசைன்ஸ். சூப்பர்ஸ்டிஷன்னா மூட நம்பிக்கை, சூடோ சயின்ஸ்னால் சூடோ அப்படின்னாவே நமக்கு என்னென்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், சரிங்களா? சூடோனாவே ஃபால்ஸ். இப்போது ரோல் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் சொசைட்டியில் எப்படி சயின்டிஃபிக் டெம்பர் இருக்குது அப்படின்னா, ப்ரொமோட் சோஷியல் ப்ராக்ரஸ், ரெடியூசஸ் சூப்பர்ஸ்டிஷன், என்கரேஜஸ் இனோவேஷன். சோஷியல் ப்ராக்ரஸ், சோஷியலாக அந்த ப்ராக்ரஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது, மூட நம்பிக்கையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்கரேஜஸ் இனோவேஷன், புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ ரோல் ஆஃப் எஜுகேஷன் சயின்டிஃபிக் டெம்பரில் பார்த்தோம்னா, எஜுகேஷன்னா சயின்ஸ் எஜுகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங். சயின்ஸ் எஜுகேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு கிரிட்டிக்கலாக நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒன்றும் இல்லை, ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் போடுவோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு 10-15 இருக்கும் ஈக்குவேஷன்ஸ், மட்டுமே 15 ஈக்குவேஷன்ஸ் முடிச்சு தான் நமக்கு ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த மாதிரி. அவேர்னஸ் ப்ரோக்ராம், இதை பற்றி உண்டான அவேர்னஸை சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் டெம்பர் கவர்மெண்ட்டில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, சயின்ஸ் பாலிசிஸ், ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, சிஎஸ்ஐஆர், நேஷ்னல் சயின்ஸ் டே February 28, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, சரியா? இது வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஓகேங்களா? இப்போது இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது ஏன் கேட்குறாங்கன்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? எதை நம்ம படித்தாலும் காலேஜ் ஆகட்டும், எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் கேட்குறாங்கன்னா இதுக்கும் சிலபஸில் உள்ள டாப்பிக்குக்கும் இந்த எக்ஸாமுக்கும் என்ன சம்மந்தம், அது கொஞ்சம் ரிலேட்டடாக படிச்சிங்கன்னா நமக்கு 1 மார்க்கோ இல்லை 10 மார்க் இல்லை 15 மார்க் நம்ம ஏதோ ஒன்று நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? டேக்ஸ் ரேஷ்னல் டிசிஷன்ஸ், கரெக்டாக டிசிஷன் எடுக்கலாம். யூசஸ் டேட்டா ட்ரைவன் கவர்னன்ஸ், டேட்டாவோட கவர்னன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ப்ரொமோட்ஸ் பப்ளிக் வெல்ஃபேர், இம்ப்ளிமெண்ட் ஸ்கீம்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸ்கீம்ஸோட கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம், இதை சொன்னால் நம்ம மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி. கவுண்டர்ஸ் மிஸ் இன்ஃபர்மேஷனே கவர்மெண்ட் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் வேறு யாராச்சும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நமக்கு வந்து மெசேஜஸ்லேயே இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும், யூபிஐடி உங்களோட யூபிஐடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ஃபேக்கான மெசேஜஸ் நமக்கு வரும். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கல் 51AH இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட்டி ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இது சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஒவ்வொரு சிட்டிசன், இந்தியாவோட சிட்டிசன், அவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னா டெவலப் பண்ணணும், சயின்டிஃபிக் டெம்பரை டெவலப் பண்ணணும், மனிதநேயம் இருக்கணும், ஸ்பிரிட்டி ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா சயின்டிஃபிக் டெம்பர், சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் சொன்னேன் இல்லைங்களா, அது வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது கேட்கலாம், இது வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து எதோட உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சயின்டிஃபிக் டெம்பருக்கும் சூப்பர்ஸ்டிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சயின்டிஃபிக் டெம்பர்னால் எவிடன்ஸ் இருக்கணும், சூப்பர்ஸ்டிஷன் நம்பிக்கையாக இருந்தால் போதும், லாஜிக்கலாக நமக்கு ரீசன் தேவை, பிளைண்ட் ஃபேல் முட்டாள்தனமாக நம்புவாங்க, ஓப்பன் டு சேஞ்ச் நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம், இந்த இது எங்களுக்கு தப்பாக இருக்குது, நீங்கள் ஏதாவது இதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தியரி மூலயமா பார்க்கலாம். ஆனால் இது ரிஜெக்ட் முடியவே முடியாது, அதை மாற்றவே முடியாது. என்கரேஜஸ் இன்கொயரி இன்கரேஜஸ் ஆகும், டிஸ்கரேஜஸ் கொஷினிங், ஓகேங்களா? கேள்வி கேட்டால் நீ இந்த நாடு இல்லை இன்னும் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலராக நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா நீ வந்து யார், நீ ஏன் இப்படி பேசுகிற,
அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போது இந்த இதில் நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம், சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர். ஓகேங்களா. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி தேங்க்யூ.